ஹலோ மக்களே 448வது வீக்ல பேரலாம் போன எபிசோட் பார்த்தா லூஃபி வந்து பிளாக் பீர் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறான். ஆனா ஜிமி வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய் நீ உங்க அண்ணனை தரடா காப்பாத்தணும், அதை மட்டும் செய், வேற எதையும் செய்யாதன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இறங்குறான். நான் என்ன நடந்தாலும் ஏச காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். இந்த உலகத்துல செய்ய முடியாது எதுவுமே கிடையாடா, உன்னால செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நான் சொன்னோம்ல ஸ்கை ஐஸ்லாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒன் பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகமே ஆட போகுதுடா, அது எல்லாரும் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் பிளாக் பியர்ட். லூஃபி பிளாக் பியர்டே பார்த்துட்டு எல்லாரும் லெவல் 3 நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா வார்டன் மெஜலியனும் வந்து பிளாக் பியர்ட் கூட்டத்து முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். டே நீ தான் மெஜலியனான்னு சொல்லிட்டு பிளாக் பியர்ட் கேக்குறான். நம்மளும் ஹைட்ரான்னு சொல்லிட்டு பிளாக் பியர்ட் கூட்டத்தை ஒரே அடியில அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் பாய்சனை வச்சு வேற லெவல் பண்றான். அவன் என்னடா பண்ணு சொல்லிட்டு பிளாக் பியர்டா கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நடந்து வெளியே வந்து பாக்குறான். என்னன்னு பார்த்தா மினட்டரஸ் அவங்க ஆளுகள் அடிபட்டு கிடக்குறாங்க. டேய் இந்த இம்பல் டவுனே இப்படி இருக்கிறது காரணம் அந்த முகிவரதான்டா. அவனை இங்க இருந்து தப்பிச்சு போக விட போறதில்ல, என்ன நடந்தாலும் உயிரை எடுப்புன்னு சொல்லிட்டு முகிவரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் மெஜலியன். அங்க இருக்காலும் பயப்படுதானுங்க. டே வாங்கடா வேகமா ஓடுவோன்னு சொல்லிட்டு, டேய் இந்த ஜெயில விட்டு உன்னை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பாய்சன் பவரை போட்டு ஜெட்டு மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கான். இங்கன்னு பார்த்தா லெவல் 3 கூட எல்லாரும் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனோட பாய்சன் பறந்து பறந்து வருது, எல்லாரையும் பாய்சன்ல அடிக்கான். இங்கன்னு பார்த்தா போனுச்சா மிஸ்டர் ஒன்லாம் ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் பாய்சனை தூக்கிட்டு வேற லெவல் நடந்து வந்துகிட்டு இருக்கான் மெஜலியன். என்ன நடந்தாலும் உன்னை தப்பிக்க விட மாட்டான்டா முகிவரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே வேகமா ஓடுங்கன்னு சொல்லிட்டு இவன் கோவா கத்துறா. அவன் பாய்சனை தரல தெரிச்சுக்கிட்டே இருக்கு, நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஈனுசுமாவும் இவன் கோவன் சேர்ந்து எல்லா ஜெயிலையும் தப்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா குரூப்பும் போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கறான். எல்லா குரூப்பும் போனதுக்கு அப்புறம் கடைசி இன்னும் ஏகப்பட்டவர் லாக் ஆயிட்டாங்க. ஆனா இவனுக்கோ அப்படி நின்னுக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் பார்த்தா மெஜலியனுக்கும் உடம்புலாம் கொஞ்சம் இழைக்க ஆரம்பிச்சு, ஏன்னா அவன் ஏகப்பட்ட பாய்சன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நடந்து போய்கிட்டே இருக்காங்க. மெஜலியன் அப்படி பாத்துக்கிட்டே இருக்க இவனுக்கோ பயப்படவே மாட்டுக்காவா. ஈனசுமா அப்படின்னு சொல்லி இவனுக்கோ ஓகேன்னு சொல்றான். அவனும் கிரேட் சிசர்னு சொல்றான். கிரேட் சிசர்னு சொல்லிட்டு எதையோ வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காம பார்த்தா அவன் மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் சும்மான்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஸ்டார் கேஸை கட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. டே அதை பத்தில நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ போன்னு சொல்றாங்க. நம்ம இவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். இவன் சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காம என்ன பார்த்தா இவன்காவை வந்து கீழே வச்சு லாக் பண்ணிட்டு அவன் போய்கிட்டே இருக்கான். மெஜலியனும் இவன்கோ மட்டும் தான் இருக்காங்க. கட் பண்ண யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாத்து இருந்துங்கன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டுட்டு ஓடிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த வழியவே லாக் பண்ணிட்டான். மெஜலியனே ஷாக் ஆகிட்டான். என்னடா இவனுங்க பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிசர் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி வேற லெவல் பண்றான். அப்படி போனது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் இடத்த ஃபுல்லுமே வெட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கானுங்க. மெஜலியனை மட்டும் லெவல் 3 வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து நீ என்ன பிளான் பண்றன்னு சொல்லிட்டு மெஜலியன் கேக்குறான். என்ன பண்றனா நீ கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவ முதுகுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹார்மோனை போட்டு விடுதா. ஹார்மோனை போட்டுன்னு திரும்பி பழையபடி மாறிக்கிட்டு இருக்கான். அவன் பழைய இவன்கோ மாறி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா 6 பேக்ஸ்லாம் வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். டெட் விங்க்னு சொல்லிட்டு கண்ணை வச்சுட்டு ஒரு போடு போடுறா. ஸ்ட்ரெயிட்டா மெஜலியனோட பாய்சன்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. ஆனா திரும்பி ஹைட்ரா பவரை யூஸ் பண்ணி பாஞ்சு பறந்து அடிக்கலான்னு வந்துகிட்டே இருக்கான். ஆனா பயப்படவே மாட்டுக்கா இவன்கோ. என்னடா நீ இப்ப சீரியஸ் ஆயிட்டு போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காவா. நீ என்ன செஞ்சாலும் முகிவரா மத்தவங்களுங்கிறது கடக்கவே முடியாது. நீ என்னதான் டைமை வந்து செலவு பண்ணாலும் ஒன்னும் செய்ய முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னது நான் கொஞ்சம் டைமை கடத்திக்கிட்டு இருக்கனா, என்னடா நினைச்சேன் நீ ஜெயிச்சிடலாம் நீ நினைச்சேன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவனுக்கு வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. காமா பாக்கா ஸ்டைல் நியூ காமா டெம்போன்னு சொல்லிட்டு ஏதோ வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன்கோ காமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணி மெஜல்மேன் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காவா. மெஜலின் முழிச்சா இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். இதுல ஒரு பக்கம் பார்த்தா லெவல் 2 தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. லெவல் 2ல எல்லாரும் ஜெட் மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. இங்க லூஃபியே ஜெட் மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒரு வழியா லெவல் 2 நோக்கி வந்துட்டானுங்க. உடனே லூஃபி கேக்குறான், ஆமா இந்த பாய்சன் காய் எங்க, மத்தவங்கள ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். கீழே உள்ள லெவல்ல ஈவன்கவும் யூனிசுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போனுச்சா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பாய்சன் காய் கூட இவனுக்கு தனியா சண்டை போடுறாங்களா. வாட நம்ம திரும்பி போன்னு சொல்றான் லூஃபி. என்னோட பிக் பாஸ் மேல எல்லாத்தையும் நம்பிக்கை வை, அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க, அவங்களால முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போனுச்சான் சரின்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் மாதிரி போறான். இங்க பார்த்தா crocodile பறந்து போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஏதோ எனக்கு தப்பா தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க எந்த பிரிசனரையும் காணோம், எல்லாமே ஓபன்ல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரோ இவங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா திறந்து விட்டது எல்லாமே கேப்டன் பக்கி தான். அவனும் மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இம்பல் டவுனே மாஸ்க் கட்டுறானுங்க. ஒவ்வொரு வெப்பனையா கையை கொடுத்து எல்லாரையும் அடிச்சு பறக்கூடானுங்க. நேவில உள்ள ஒருத்தனை விட மாட்டுக்கானுங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கடான்னு சொல்லிட்டு பக்கியோ கையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். போற வாரம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு பாஞ்சு பறந்து போறானுங்க. அங்க உள்ள கதவெல்லாம் எப்படி திறக்காங்கன்னா, நம்மால மிஸ்டர் 3 வந்து கேண்டில்மேன் தானே, அவனோட கேண்டில் பவரை யூஸ் பண்ணி சாவியை உருவாக்கி கதவு திறந்துட்டு போறானுங்க. நேவி ஆளம்ட்டு அடிச்சு நொறுக்கிட்டு போறானுங்க. என்னன்னு பக்கி வேற ரோல் பண்ணிட்டு இருக்கான். லெவல் 2ல இருக்க எல்லாத்தையும் தப்பிக்க வைக்கான். லெவல் 1ல இருக்க எல்லாத்தையும் தப்பிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். கேப்டன் பக்கியும் அந்த டீமும் லெவல் 1ல இருக்காங்க. லூஃபி குரூவோ வந்து லெவல் 2ல இருக்காங்க. ஆனா லெவல் 3ல வந்து இவன்கோ வந்து பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கா. மெஜலின் கூட சண்டை போடுறாவா. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு. சேடிச்சானோ 4th இதுல மாட்டிக்கிட்டா அவளுக்கு உடம்புல வலிக்க ஆரம்பிக்கு. இந்த இவன்கோ ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
இருக்கா. என்னன்னு பார்த்தா இவனுக்கு குறுக்கே உடச்சு விட்டு வளைச்சு விட்டு போய்கிட்டே இருக்கா. இங்க பார்த்தா அந்த மான்ஸ்டர் குரூப்பே வந்து செதறி கிடக்குறாங்க. ஆனா சேடிச்சானோ வந்து சாட்டை வச்சு அடிச்சு எல்லாத்தையும் திரும்பி சண்டைக்கு அனுப்புறான். அவன் சொன்ன மாதிரி திரும்பி எல்லாருமே ரெக்கவரி ஆகுறாங்க. திரும்பி டீம் பிளான் போட்டு டீமன் கார்ட்ஸ் களத்துல இறங்குறானுங்க ஒரு பக்கம். இங்க இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஷிரியூத ரெய்னை தான் காட்டுறாங்க. அந்த ஜெயில் மேனேஜர் எதுக்கு பிளாக் பீரியட பிடிக்காம விட்டான்னு சொல்லிட்டு இன்னும் ஒண்ணுமே புரியல. அவன் என்னன்னு பார்த்தா பிளாக் பீரியட அவனே தப்பிக்க விட்டுப்பான் போலுக்கு. இங்க பார்த்தா நம்ம ஜிம்பே தான் காட்டுறாங்க. டே இந்த மெரைன் ஷிப் ஏகப்பட்ட ஷிப் இருக்கு, அதுல எதையாச்சும் நம்ம திருடணும்னா இங்க இருந்து நம்ம ஏஸ் எக்ஸிகியூஷன் இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்ப நம்ம வேகமா போகணும்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி போறாங்க. ஏச வந்து கொல்றதுக்கு இன்னும் 4.5 மணி நேரம் தான் டைமும் இருக்கு. இங்க ஒரு பக்கம் கட் பண்ணி இவன்கோ தான் காட்டுறாங்க. இவன்கோ மூஞ்சிலேயே பாய்சன்லாம் பட ஆரம்பிச்சிருச்சு, மூஞ்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. இவனுக்கு மூஞ்ச மெல்ட் ஆகிட்டே இருக்கு. என் மூஞ்சில வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா ஃபேஸ் மாஸ்க் மாதிரி எதே கழட்டுதா. எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுதாவா. என்னடா இது பவர்னு சொல்லிட்டு மெஜலினோ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். மெஜலின் திரும்பி பாஞ்சு அடிக்கலான்னு வரான். ஆனா இவனுக்கோ மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுக்கோ வந்து மாஸ்க் காமிச்சு தப்பிச்சு போறான். டெத் விங்க்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் அப்படியே பிளாக் பண்றாவா. ஹைட்ராவெல்லாம் உடச்சு விடுதான். ஆனா அவன் என்னன்னு பார்த்தா பாய்சன் பாலையே துப்பி விட்டுக்கிட்டே இருக்கான். வெனம் ப்ளோ ஃபிஷ்னு சொல்லிட்டு மூஞ்சில வச்சு ஒரு அடி அடிக்கிறான். ஆனா இருந்தாலும் அவ குனிஞ்சு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. கொஞ்சம் விட்டோம்னா நான் இறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. ஆனா என்னை யார் தோக்கடிக்க முடியாது சொல்லிட்டு ஈஹான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாவா. யார் இந்த முட்டாளன்னு சொல்லிட்டு மெஜலினோ பாத்துக்கிட்டு இருக்காம. நீ என்ன செஞ்சாலும் டைமை பை பண்ணதான் நினைக்காது, எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீ அப்படி நினைச்சா நடிச்சுக்கோ, ஆனா எனக்கு அது ஒன்னும் புதுசு இல்லைன்னு சொல்றாவா. இப்போ உனக்கு எனக்கு தான் சண்டைன்னு சொல்றா. நியூ கெம்போ 44 ஆஸ்தட்டிக் டெம்போன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்டாக்க போட ஆரம்பிக்கா. ஹேர் ரிமூவல் ஃபிஸ்ட்னு சொல்றாவா. இங்க ஒரு பக்கம் இவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல. ஈனுசுமாவோ 2வது ஃப்ளோர்ல வாசல் நின்று காத்துக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியல. இவனுக்கு வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். ஆனா என்னன்னு பார்த்தா அடியில இருந்து யாரோ ஒரு ஆள் உடைச்சுக்கிட்டு வராங்க. பார்த்தா உடைச்சிட்டு வந்து வேற யாருமே இல்ல, அது நம்ம மெஜலியன் தான். மெஜலியன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இவன்கோ கதையெல்லாம் முடிச்சிட்டான்னு நினைக்கேன். அங்க இவன்கோ பாய்சன்ல சாஞ்சு கிடக்குறா. இந்த வழியில வராதான்னு சொல்லிட்டு சடனா அவன் சிசர் பவரை யூஸ் பண்ணி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்ன செஞ்சாலும் நான் தாண்டி போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இங்க ஒரு பக்கம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா பக்கி தான் காட்டுறாங்க. திரும்பி டீமன் கட்ஸ் 1வது லெவல்ல லிப்டுக்கு வந்துட்டானுங்க. அவனுக்கு துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுக்கு எங்க இருந்துடா வந்தானுங்கன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி பக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். சடனா யாரை இடிச்சு கீழே சாயிரான். எவன்டா என் வழியில வருதுன்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா குரோக்கடைலு. பாஸ் நீங்களான்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 பாக்குறான். டே மிஸ்டர் 3 நீயா, நீ என்னடா பண்ற இந்த முட்டாளு கூட சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. கேப்டன் பக்கி இங்க உள்ள பிரச்சனையை பாருங்கன்னு சொல்றான். ஆனா என்ன டீமன் கட்ட ஜீம்பையும் லூஃபியும் சேர்ந்து அடிச்ச வரைக்கும் திரும்பி படுக்க வச்சுட்டானுங்க. முகிவரா எப்படிடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு வாரலாடு ஜீம்பே கூட வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். காய்ஸ் நீங்க நல்லா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். முகிவரா நீனு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறானுங்க அவனுங்க. கேப்டன் பக்கி அங்க பாருங்க ஏகப்பட்ட பைரட்ஸ் இன்னும் வந்துகிட்டு இருக்கானுங்க. இன்னும் பிரிசனர்லாம் வாரானுங்கன்னு சொல்றாங்க அவங்க. மிஸ்டர் 2 சுத்திக்கிட்டு வராம. மிஸ்டர் 2 எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா மிஸ்டர் 1, மிஸ்டர் 2, மிஸ்டர் 3 ஏகப்பட்ட படைகள்லாம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டீமன் கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வரானுங்க. இந்த வார்டன் மெஜலின் வர திரும்பி வந்தாலும் வந்துருவானோன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா வார்டன் மெஜலின் திரும்பியும் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா ரத்த வெள்ளத்துல வாரான். ஈனசுமாவை என்ன ஆனானே தெரியல. இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் சமையும் அந்த ஈனசுமாவையும் ஆளக்கானு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா 2 பேருமே அடிபட்டு தான் கீழே கிடக்குறாங்க. 2 பேரும் அங்க சாஞ்சு கிடக்குறாங்க. லூஃபி ஷாக்லயே இருக்கான். அதோட முடியாது அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கமராங்க. See you bye.